உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. நான் காலையில 6 மணி நான் சுபத்தொழுகைக்காக பள்ளிவாசல் நோக்கி போயிட்டு இருக்கேன். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வீடியோ சுபத்தொழுகை நேரம் பள்ளிவாசல் எப்படி இருக்கு? எந்த மாதிரி இருக்கு? கலர்லாம் லைட்லாம் போட்டு எப்படி வச்சிருக்காங்க? அதே ஜும்மா தொழுகை டயத்துலயும் மக்கள் எவ்வளவு கூட்டம் வராங்க? உள்ள என்னென்ன கடைகள் இருக்குங்கிறத இந்த வீடியோல இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் அடுத்தடுத்து நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம பள்ளிவாசல்ல போவோம். போய் உள்ள அழகு தோற்றத்தை பார்ப்போம். லைட்டில் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது நைட் நேரத்தில். இதே பகலில் காமிக்கிறேன் எப்படி இருக்கு பாருங்க. அதனால சுப தொழும் போது அவங்க வீடியோ எடுத்து காமிப்போம். இது பள்ளிவாசல் முகப்பு. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பள்ளிவாசல் முன் தோற்றத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். முன் நுழைவாயில் இது 3 வழி இருக்குது, 4 வழி இருக்குது. இப்போ நம்ம போகிறது முதல் வழி. இதுதான் ஆரம்பமே, பள்ளிவாசல் ஆரம்பமே. எப்படி எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு. இதுவும் இந்த சைடு போனால் ஒரு செய்கிற இடம். பள்ளிவாசல் பேர் மஸ்ஜித் அல் ஹசனாத். வாங்க இப்போ நம்ம பள்ளிவாசலுக்கு உள்ளே போவோம். தொழுவு நடந்துகிட்டு இருக்கு, மக்கள் எல்லாம் உள்ளே இருக்காங்க. இப்போ நம்ம தொழுதுட்டு தொழுவு முடிச்சுட்டு அடுத்தடுத்து நாங்கள் சுப தொழுவு முடிஞ்சிச்சு. ஓகே உறவுகளே, அடுத்து நம்ம ஜும்மா தொழுகைக்கு சந்திப்போம். ஜும்மா தொழுவு வீடியோவை இப்படி கண்டினியூவாக பாருங்கள். பள்ளிவாசல் நான் வேலை பார்க்குற கடை பக்கத்துலேயே தான் இருக்குது பள்ளிவாசல். வாங்க காட்டுறேன். நல்ல பெரிய பள்ளிவாசல். பள்ளிவாசல் உள்ள கார் பார்க்கிங்கே ஒரு 200 கார் பார்க்கிங் பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்ல இடம் வசதி இருக்குது. வாங்க கிட்ட போய் நான் காட்டுறேன். அப்போ சிக்கன் ini kawan India 3 orang ada. Saya Bangladesh 1 orang. Ini siapa? Ini pun India juga. இந்தியாக்காரன் ஃப்ரெண்டு 2 பேர். நாங்கள் பங்களாதேஷ்காரன் சொல்கிறாப்புல. வாரம் இந்த மாதிரி தான் கிளம்பிடுது. என்னங்க தோது பள்ளிவாசல் நான் வேலை செய்கிற கடை பக்கத்துலேயே இருக்குது. அது கொஞ்சம் தோது. காரை பாருங்கள் எவ்வளோ காருங்க. பள்ளிவாசல் பக்கத்துலேயே இருக்குது ஹைவே. இல்லை இந்த டயத்தில் ரொம்ப ஜேமாக இருக்கும். இல்லை எல்லாம் துருவ போவாங்க. என்னடா சொல்கிற சட்டித்தலையா? என்ன சொல்கிற நீ? கடை இதுவும் பள்ளிவாசல் உள்ள கடை தான். உள்ள சாப்பாடு கடை தான். இது பேஸாவாக இருக்கிற இடம். இந்த கடைகள்லாம் இது எப்பயுமே இருக்கிற கடை. இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக உள்ளது கடை. இந்த இடத்த பார்த்தீங்களா? விடிய காலையில் சுப தொழுவு போகும்போது காமிச்சு வச்சா அந்த இடம் முகப்பு, பள்ளிவாசல் முகப்பு. இது சுப தொழுவு போகும்போது லைட் போட்டு எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ வெளிச்சத்தில் அந்த அளவுக்கு இல்லை, நைட்டில் பார்க்குற மாதிரி இருக்காது. இது ஃபுல்லாக பைக் பார்க்கிங் பண்ணுற இடம். அப்படியே நேராக உள்ளே போனால் கார் பார்க்கிங் ஃபுல்லாக. இதுக்கு நேராக போனால் ஒரு செய்கிற இடம். இதுதான் முகப்பு. ஃபுல்லாக காரு பைக்கு எல்லாமே வர்றதுக்கு முதல் வழி தான். வெளியாகிறதுக்கு அந்த சைடு பின்னால் ஒரு வழி இருக்குது. இந்த இடத்த பார்த்தீங்கன்னாக்கா இந்த பள்ளிவாசல் முகப்பு நுழைவாயில் பக்கத்துலேயே இருக்குது. ஒரு பூங்கா மாதிரி சூப்பராக செடி கொடிலாம் வளர்த்து இல்லை இயற்கையாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம தொழுதுட்டு பொழுது போகிற நேரத்தில் உட்காந்துருக்கலாம் காத்தோட்டமாக. இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா பள்ளிவாசல் அப்படியே பின்வழி. கார் பார்க்கிங் போட்டு அப்படி பின்னால் இந்த பக்கம் போய்க்கிடலாம். இந்த பக்கம் நம்ம போன பக்கம் ஒரு நேரம் சாப்பாடு வச்சுருப்பாங்க, ஜூஸ் வச்சுருப்பாங்க. சாப்பாடு எடுத்துக்கலாம். இன்றைக்கி சாப்பாடு இல்லை, ஜூஸ் இருக்குது. நம்ம கொஞ்சம் ஜூஸ் குடிப்போம்.
اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فيا أيها المسلمون اتقوا الله، أوصيكم وإياي بتقوى الله، فقد فاز الحاضرين sidang Jumat yang dirahmati Allah. நாங்கள் தொழுதாச்சு, நீங்களே தொழுதுட்டீங்களா? ஓகே, தொழுவு முடிஞ்சிச்சு. இப்போ வாங்க நம்ம வெளியில் போயிட்டு பார்ப்போம் கடைகள் என்னென்ன கடைகள் இருக்குன்னு. மக்கள்லாம் தொழுதுட்டு எல்லாம் கிளம்புறாங்க. இல்லை இல்லை காடி தாங்க, ஒரு காரு 200 காருக்கு மேலே பறிக்க பண்ணலாம். நல்ல இடம் வசதி வந்து கடைகள் நிறையா இருக்குது. பள்ளியை சுற்றி கடைகள் வரிசையாக இருக்குது. இந்த ஜும்மா அன்னைக்கு ஃபுல்லாக சாப்பாடு கடை போட்டிருப்பாங்க. மற்ற கடைன்னா மற்ற நேரம் தொப்பி தொழுகைக்கு சம்மந்தமான வச்சுருப்பாங்க. இது ஒரு வகையான ஜூஸாக இருக்குது. டொரியா ஜூஸு, கொய்யா ஜூஸு, அப்புறம் ஏதோ ஒரு ஜூஸ் இருக்குது. இது கிரில் சிக்கனா இல்லை சவர்மாவும் தெரில. சரி, எதனா போட்டிருக்கு. இந்த மலாயில் போட்டிருக்கு. கியூ நிற்கிறாங்க பாருங்க சாப்பிட்றது. தொழுவுக்கு முன்னால் கூட்டம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ கூட்டத்தை வச்சுல கறிப்பாப்பு, சமோசா நல்லா புதுசாக ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுக்குறாங்க. இல்லை ஜூஸ் ஐட்டம், மேங்கோ ஜூஸ், இது கலர் கலராக இருக்கும் ஜூஸு. அண்டி இல்லைப்பா சாலை மோதிரம்லாம் இருக்குது. பள்ளிவாசல்லேருந்து இப்போ நம்ம வெளியில் வந்துட்டோம். பள்ளிவாசல்லேருந்து எல்லாம் வெளியாகிற வழி. இப்போ நம்ம நேர ரூமுக்கு போவோம். தொழுது வந்தாச்சு. அதில் சாப்பாடு வேணுங்கிறது சாப்பிட்டுட்டு மறுபடியும் கடைக்கு இறங்கி நிறைய வேலை பார்த்துட்டு அப்புறம் மேலே ஏற அப்படிதான். அப்புறம் பார்ப்போம். வாங்க சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு வேலைக்கு இறங்கணும். நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிடுங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இங்கே தான் சாப்பாடு நமக்கு. பாய்.